அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம். பெரும் பரம்பொருளைச் சுற்றி செய்யப்படும் மறைமரபு வழிபாடு. பண்டைய சாஸ்திரங்களும் பெரிய சித்தர்களும் ரிஷிகளும் இதன் பெருமையைப் பற்றி எண்ணற்றவாறு சொல்லியிருக்கிறார்கள். இது வழிபாடு மட்டும் இல்லை, உடல், மனம், ஆன்மாவை சீர்படுத்தும் தனிசக்தி. அண்ணாமலை மலை என்பது அருள்மிகு சிவபெருமான் எடுத்துக்கொண்ட அக்னி வடிவம். மலை முழுவதுமே சிவசக்தி சேர்ந்து நிற்கும் இடம். இந்த மலையைச் சுற்றி நடப்பது என்றால் நான் சிவனது ஆனந்த வடிவத்தை சுற்றி வருகின்றேன் என்று பொருள். இதனால் கர்ம பாபங்கள் கரைகின்றன என சாஸ்திரங்கள் விளக்குகின்றன. கிரிவலம் செய்யும் போது நாம் அடங்கிய மனநிலைக்கு வருகிறோம். உடலில் ஒரு ஒழுங்கான நடைரீதியால் மனக்குழப்பங்கள் இயல்பாக குறைகின்றன. பல சித்தர்கள் சொல்வது, ஒருமுறை கிரிவலம் செய்தால் கூட மனிதனின் உள்ளே இருக்கும் இருள் அகன்றுவிடும் என்பதுதான். நடை, பக்தி, மௌனம் மூன்றும் ஒரே நேரத்தில் நம்மை உயர்ந்த ஆன்மீகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதே ஆன்மீக உண்மை. அறிவியல் ரீதியாக பார்த்தால் அண்ணாமலைக்கு கீழே இருக்கும் மண் மற்றும் பாறைகளில் இயற்கையான காந்தத் தாதுக்கள் நிறைந்து உள்ளன. இதனால் மலையைச் சுற்றி எப்போதும் ஒரு இயற்கை காந்த வலயம் உருவாகியிருக்கும். நாம் காலில் செருப்பு அணியாமல் அந்த நிலத்தை தொடும்போது பூமியின் காந்த அலைகள் நம்முடைய உடல் செல்களுக்கு நேரடி ஓட்டத்தை அளிக்கின்றன. இதுவே உடல் சோர்வு குறைதல், இரத்த ஓட்டம் சீராகுதல், மன அழுத்தம் குறைதல் போன்ற பல நன்மைகளை தருகிறது. கிரிவலப்பாதை முழுவதும் மரங்களால் சூழப்பட்டிருக்கும். இங்கு இரவு நேரத்தில் காற்று மிகவும் சுத்தமானதாக இருக்கும். இந்த சூழலில் சுமார் 3-4 மணி நேரம் நடப்பதால் உடலில் ஆனந்த உணர்ச்சியை தரும் சுரப்பிகள் செயல்படத் தொடங்குகின்றன. இதனால் நம்முள் ஒரு அமைதி, ஒரு இலகுவான உணர்வு பிறக்கிறது. இதனால் நுரையீரலின் திறன் அதிகரிக்கும், இதய செயல்பாடு மேம்படும், இரத்த அழுத்தம் ஒழுங்காகும், உடல் சக்தி உயரும், உடலின் நச்சுக்கூறுகள் வியர்வையுடன் வெளியேறும். இதனால்தான் கிரிவலத்திற்கு சென்றவர்கள் திரும்பி வரும்போது மனமும் உடலும் இலகுவாகிறது என்று சொல்கிறார்கள். மேலும் பௌர்ணமி இரவில் நிலவின் ஈர்ப்பு சக்தி பூமியில் அதிகமாக இருக்கும். இதனால் உடலின் நீர்ச்சரக்கம் இயல்பாக சீராகும். அந்த நேரத்தில் தியானம், ஜபம், நடை போன்ற ஆன்மீக செயல்கள் பல மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலையைச் சுற்றி நடப்பது ஒரு இறை வழிபாடு மட்டும் அல்ல, உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் அரிய சாதனை. சிவபெருமானின் ஆனந்தத்தையும் அண்ணாமலை மலையின் சக்தியையும் அனுபவிக்கும் போது உள்ளே இருக்கும் துன்பம், பதட்டம், சோர்வு அனைத்தையும் வெளியே போட்டுவிட்டு புதிதாய் பிறந்த மாதிரி உணர வைக்கும் பயணம்தான் அண்ணாமலையார் கிரிவலம். அதனால்தான் கிரிவலம் என்பது பக்தியும் ஞானமும் அறிவியலும் சேர்ந்த ஒரு அற்புத பாதை. வீடியோ பிடித்து இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.